கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். உலகத்திலும் உலகத்திலுள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு ஒரு காரியத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்போ இது யாருக்கு அவர் அதை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதாவது வசனத்தில் நிலைத்திருந்து பொல்லாங்கவனை ஜெயித்து இருப்பவர்களுக்காக ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏன்னா இன்னைக்கு அநேகபடி ஜீவிதத்தில் வசனத்துக்குள் நிலைத்திருந்து பொல்லாங்கவனை ஜெயித்தவர்களும் கூட இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், இன்னைக்கு உலக மாமிஷங்களுக்குள்ள உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளே அன்பு கூர்ந்து இருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். மாமிச இச்சையை பார்க்குறோம், கண்கள் நீச்சி, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாவற்றிலும் ஆசை கொள்ளுகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். எந்த ஆசைக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தன்னை விலக்கி இன்னைக்கு பாதுகாத்து கொள்வது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உலகம் இந்த மாய உலகத்துக்குள்ள எல்லா மனிதர்களும் கொண்டு போகத்தக்கான சாத்தான் அநேக விதமான என்ன செஞ்சிடறான், வஞ்சகத்தினுடைய காரியங்களை இன்னைக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆனால் இது யாருக்குமே இது புரிவது கிடையாது. இவர்கள் நினைப்பதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிறதான அத்தனை காரியங்களை என்ன செய்ய வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும், இல்லை அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டமானது உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு யாருக்கு இதை வெளிப்படுகிறா, வசனத்துக்குள் நிலை நிற்பவள் எந்த ஒரு சூழ்நிலையும் விழுந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்கிறார், நமக்கு இந்த காரியத்தை அவர் படிப்பிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா நம்ம சகலத்தை நம்ம ஜெயிப்பதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். உலக ஆசைகளை ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறோம். உலக பாவத்தை ஜெயிப்பதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக பரிசுத்த தெய்வம் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செஞ்சார், அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் முடிந்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணப்பட்டு அவர் ஜெயமாய் உயிரோடு எழுந்ததுனால நாம் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்வதற்கு நாம் வல்லவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் வேதம் சொல்வது போல உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் நாம் இந்த பூமியில் எல்லாவற்றிலும் ஒரு நாட்கள் என்ன செய்வதுண்டு, அழிந்து போவதை நாம் பார்க்க முடிகிறது. உலகமும் அது நிச்சயம். உலகம் நிச்சயமாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறோம். அதாவது பாவம் பெருகிற இடத்துல எல்லாமே உலகம் அழிந்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். எப்படி சோதோம் குமாரனுடைய அந்த பட்டணத்தினுடைய பாவத்தின் முகாந்திரம் தேவன் அந்த தேசத்தை அழித்தாரோ, அதே போல தான் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, பாவம் செய்கிற தேசத்தில் இன்னைக்கு அழிவுகள் அதிகமாய் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ அவன் என்னென்றைக்கும் நிலை நிற்பான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா எல்லாம் அழிஞ்சிருந்த பூமியில் அழியாது. ஏன்னு சொன்னால் அந்த சரீரமும் அழிஞ்சு பெறும் ஒரு நாள். அழியாதது ஒன்று நம்முடைய ஆத்துமா அழிந்து போவது கிடையாது. அப்போ இந்த ஆத்துமாவை நான் அழியாமல் நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் உள்ளவைகளே நான் அன்பு கூறவே கூடாது. என்று சொன்னால் உலகத்தில் உள்ளவை எல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யிருக்காரு, அதாவது இந்த பூமியில் சகலமும் நமக்காய் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்போவுமே அவர் என்ன செய்வார், அவர் நன்மையானவர்களை செய்து கொண்டே இருப்பார். ஒருவேளை நீங்கள் கேட்ட சில காரியங்கள் காலதாமதம் ஆகலாம். ஆனால் அந்த காலதாமதத்தை குறித்து நான் எப்பொழுதே என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் கேட்ட இந்த காரியம் எனக்கு கர்த்தர் குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவருடைய சித்தத்தின்படி காத்திருக்கிற ஒரு அனுபவம் என்ன செய்யணும், நமக்குள்ளே உருவாக வேண்டும். அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் இருக்கிறதான எதையாவது செஞ்சு நம்ம என்ன செய்கிறோம், என்னுடைய காரியத்தை வாக்கிய பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் நம்ம நினைக்கவே கூடாது. என்று சொன்னால் அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து வீசுவது மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த பூமியில் அவர் என்ன செய்கிறார்,
மனுகுலமாய் அவதரித்து வந்து அவருடைய நற்போதனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த போதனைக்கு மேல் அன்பு கூறுவோம், அவர் மேல் அன்பு கூறுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் செபிப்போம். மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்ததான எங்கள் அன்பின் பிதாவே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்கள் ஆண்டவரே, நாங்கள் உலகத்தில் மேல் நாட்டம் கொண்டவர்களாய் நாங்கள் போகிற ஒரு சூழ்நிலை உண்டு ராஜா. அப்படிப்பட்ட நிலைமைகள் மாறி என் பிதாவின் மேல் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக, தேவ அன்பிலே நிலைநிற்கிற பிள்ளைகளாக என் கர்த்தர் என்னையும் எங்களையும் என் ஆண்டவர் நீங்கள் மாற்றும்படியாக செபிக்கிறோம். அப்பா, இந்த உலக பிரகாரமான ஆசைகள் அமீன் ஆண்டவரே, உலக எண்ணங்கள் சிந்தனைகள் எங்களை ஆளுகை செய்யாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாள் இந்த கேட்குற முடிய பிள்ளைகளை கத்திங்க ஆசீர்வதிங்க. அவள் என்னென்ன காரியங்களுக்காக உடைய சமூகத்தில் வேண்டுதல் விண்ணப்பங்களை வைத்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் நன்மையாய் முடிசூட்டும்படியாக செபிக்கிறோம். ஆவியாண்டிய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.